வாழ்க்கையில முன்னேறதுக்கு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ராசிக்கல் இந்த மாலை போடுறது, அந்த பல விஷயங்கள நம்ம தேர்ந்தெடுத்து தொலைவிட்டே இருக்கிறோம். அது விஷயமா எது மனிதனோட வாழ்க்கை உயர்வுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமா எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா சார் கேட்டிருக்காங்க என்னன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில நம்ம முன்னேறணும், அதற்கு ஏதாவது ராசிக்கல் பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அல்ல வேற ஏதாவது மாலைகள் பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காங்க. அது ராசிக்கல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப குறைவு. அன்னைக்கு முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் அல்லது 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இருந்திருக்கு, ஒரிஜினலா இருந்திருக்கு. அதை ராஜாக்களும் தேவர்களும் ரிஷிகளும் பயன்படுத்தி அடுத்து தெய்வங்களுக்கு பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாளடைவில், ஏன்னா மக்களும் வளர்ச்சி அதிகமா இருக்கு, நாகரிகம் வளர்ச்சி அதிகமா இருக்கு, அதனுடைய பொருளுடைய உண்மையான தாக்கம் நமக்கு அதிகமா கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்ப நமக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பவளமும் முத்து மட்டும்தான். ஏன்னா இது ஆழ்கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மட்டும்தான் இன்னைக்கு உண்மையா இருந்துட்டு இருக்கு. இப்ப இது நம்ம 12 ராசிக்காரங்க பயன்படுத்தினா நல்லா இருக்குமா, எப்படி அதனால வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் 25% மட்டும்தான் உண்மை, மீதி 75% கிடையாது. இது ஒரு வியாபார நோக்கத்திற்காக ஜோதிடர்கள் பயன்படுத்தின ஒரு முறை, அவ்வளவுதான். சரிங்களா? அதாவது இந்த செவ்வாய் அப்படின்றடைய பலம், செவ்வாய் பகவானுடைய பலம் ஆதிக்கம் அதிகமா உள்ளவங்க மட்டும்தான் இந்த பவளம் அப்படின்றத ஒண்ணு பயன்படுத்துறாங்க. அது யார் அதிகமா பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான். அது திருமாங்கல்ய கயிறுல பாத்தீங்கன்னா ஒண்ணு கருப்பு அல்லது சிவப்பு, இந்த பவளத்தை பயன்படுத்துறாங்க. ஆண்கள் ரொம்ப அதிகமா பயன்படுத்து இந்த முத்துன்றது. அது மேக்சிமம் பாத்தீங்கன்னா மோதிரமா செஞ்சு அதிகமா போட்டுப்பாங்க. பெண்கள் பவளத்தையும் ஆண்கள் முத்தியும் போட்டா நல்லா இருக்கும். முத்துன்றது சுக்கிரனோட ஆதிபத்தியம், அதனால அது ஆண்களுக்கும், பவளன்றது செவ்வாய் பகவானுடைய ஆதிபத்தியம், அது பெண்களுக்கும் போடுறப்ப அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான், மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் அது இல்லாம இந்த மாலை இந்த மாதிரி இதெல்லாம் இப்ப ரீசெண்டா கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஒரு மாதிரி வெளியில ஒரு பிரபலமா இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன உங்களுக்கு? அதாவதுங்க, நீங்க மாலை போடுறது கையில கட்டுறது கேக்குறீங்க இல்லைங்களா? கையில கட்டுறது, கழுத்துல போடுறது. அதாவது ருத்ராட்ச மாலை அப்படின்றது என்னன்னா சிவபெருமனுடைய அனுகிரகம் தான். முழுசா சிவபெருமனுடைய அனுகிரகங்கள் எல்லாமே தெரிஞ்சு, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில எனக்கு எந்த நிலையும் எது மேலேயும் ஆசை இல்லை, இறைவன் உங்களோட சிந்தனையில மட்டும்தான் நான் இருக்கேன், எனக்கு குடும்பம் பந்தம் பாசம் எதுவுமே வேண்டாம், இறைவனோட சிந்தை எனக்கு என்ன கிடைக்கும் அதை மட்டும் நான் வச்சு வாழ்றேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குத்தான் இந்த ருத்ராட்சன்றது சரியா வரும். சரிங்களா? இன்னைக்கு எல்லாருமே போட்டிருக்காங்க. மேபி சாதாரணமா, அதாவது நம்ம கீழ் மட்டத்துல இருக்கவங்களும் சரி, நடுத்தரத்துல இருக்கவங்களும் சரி, பெரிய லெவல்ல இருக்கவங்களும் சரி போடுறாங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, சித்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஜபம் பண்றப்ப மட்டும்தான் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ரிஷிகளும் அப்படிதான் போட்டிருப்பாங்க. ராஜாக்களும் எங்க படை வீரம் போறப்ப மட்டும்தான் அதுவும் ஜபம் பண்ணி அவங்களுடைய குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அப்படியே போட்டிருக்காங்க? இல்லைங்க, ஒண்ணுமே வேணாம். சாதாரண ஒரு கூலியில வேலை செய்யறவர் இருப்பாரு, அவரும் போட்டிருக்காரு. ஒரு மர வேலை செய்யறவரும் போட்டிருக்காரு. நிறைய பேர் போட்டுறாங்க, எல்லா தொழிலும் போட்டிருக்காங்க. ஆனா இதை போட்டுட்டு நம்ம நேர்மையா இருக்கோமா? இல்ல, யாருமே நேர்மையா இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை, பொய் பேச வேண்டிய ஒரு சூழல் பொய் பேசுறோம், தவறு பண்ணக்கூடிய ஒரு சூழல் தவறு பண்ணோம், ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தக்கூடிய சூழல் அந்த இடத்துல பண்றோம். அப்ப இதுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? அப்ப அதுக்கு என்னன்னா திருவிழா நாட்கள் வரும் பாத்தீங்களா, அந்த நாட்கள்ல உங்களுடைய வீட்டுல குலதெய்வம் வழிபாடு பண்றோம் அப்படின்னு சொல்ற பாருங்க, அன்னைக்கு நீங்க போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா அதனால பலனும் உண்டு, வெற்றியும் உண்டு. சரிங்களா? அடுத்து இப்ப எல்லாருமே இந்த கருங்காலி மாலை அப்படின்னு ஒண்ணு ட்ரெண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த கருங்காலி மாலை போடுறது தப்பே கிடையாது. அது யாருக்கு போடணும், எல்லாருமே போடணுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப குறைவுதான். சரிங்களா? அதாவது இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த கருங்காலி மாலையில எல்லாமே சேரு சோபா செட்டு கூட இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுல நிறைய பவர், ஒவ்வொரு மரக்கட்டைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு, ஒவ்வொரு பவர் இருக்கு. இப்ப ஏறு உழுகுறாங்கல்ல, அதுக்கு ஒரு கட்டை இருக்கு. சந்தன கட்டை எடுத்துக்கோங்க, சந்தன தெய்வத்துக்கு நெத்திக்கு மட்டும் தானே வைக்கிறோம். இப்ப சந்தன கட்டை வேற எதுக்காவது பயன்படுத்துறோமா? தேக்கு மரம் எதுக்கு? நிலவு ஜன்னல் கட்டில் இதுக்குதான் பயன்படுத்துறோம். அது மாதிரிதான் இந்த கருங்காலியும் அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஊழ்வினை கருமானால அந்த இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒத்து வருமா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அதை வாங்கி ஒரு சின்னதா ஒரு ஒண்ணு வேணா ஒரு 4 முத்து கிடைக்குதா கருங்காலியில, அதை வாங்குங்க. வாங்கி உங்களோட பாக்கெட்ல ஒரு 10 நாள் வைங்க. அன்னைக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்குதா இல்ல கெட்ட நிகழ்வுகள் நடக்குதா அப்படின்னு உணருங்க. உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திங்கன்னா நல்லா இருக்கும். இல்லப்பா நான் ஒரு கோவில்ல வச்சு போடுறேன், அப்ப அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. சத்தியமா கிடையாது. ஒரு வியாபாரம் தான்.
ஆண்கள் வந்து பொதுவா வந்து இப்ப எந்த மாதிரி மாலையை அணிஞ்சுக்கலாம் அப்படின்னு? அதாவது மாலை அப்படின்றது கிடையாதுங்க. ஆண்களுக்கு ஏதோ ஒண்ணு போடணும், கயிறு கட்டணும், அவ்வளவுதான். அது சிவப்பு கயிறா, மஞ்சள் கயிறா, கருப்பு கயிறா, கருங்காலி மாலையா, ருத்ராட்ச மாலையா அப்படின்றதெல்லாம் இல்ல. அதாவது நீங்க வந்து ஆதி காலத்துல எடுத்து பாருங்க, கிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, கண்ணன். அவர் வந்து சின்ன வயசுல விளையாடுவாரு. அவர் பண்ணாத சேட்டை இந்த உலகத்துல கிடையவே கிடையாது இல்லைங்களா? அப்ப அவங்க எல்லாம் இந்த கருங்காலி மாலையை போட்டு அந்த அம்மா கட்டி விட்டுருக்கலாம்ல, யசோதா கட்டி விட்டுருக்கலாம்ல, கண்ணனோட சேட்டை எல்லாம் குறைஞ்சிருக்கும்ல, செஞ்சிருக்கலாம்ல, ஏன் செய்யல? அப்ப அதுல இல்ல, உண்மை இல்ல. சரிங்களா? சேட்டை பண்றான்னு சில பேர் கட்டுறாங்க, படிக்கலன்னு கட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க பயன்படுத்திருக்கலாம்ல, பயன்படுத்தல. ஆனா அந்தம்மா ஒரு கயிறு பயன்படுத்தினாங்களே, என்ன அவர் சேட்டை பண்றாரு அப்படின்றதுக்காக அரணா கயிறுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்ப அதை தானே கட்டி வச்சாங்க. நம்ம பாத்துருக்கோமா? அந்த உரல்ல கட்டி உரலை இழுத்துக்கிட்டே வருவாரா கிருஷ்ணன்? எதனால கட்டினாங்க? அவர் சேட்டை பண்ணான்றதுக்காக தான். ஆனா நல்லா யோசிங்க, அந்த கண்ணன் வந்து தெய்வம் இல்லையா? அப்ப தெய்வத்தை கட்டி போட முடியுமா? அப்ப யார் கட்டி போட முடியுங்க? அம்மான்ற ஒரு சக்தி தான். சரிங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, தெய்வமா இருந்தாலும் நான் அம்மாவுக்கு கட்டுப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் உணர்த்துறாரு. சரிங்களா? அப்ப வந்து நீங்க உங்க அம்மா கிட்ட, அதனாலதான் குழந்தை பிறந்ததுமே பாருங்க உடனே அரணாக்கயிறுன்னு ஒண்ணு கட்டுவாங்க. சரிங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேருமே அரணாக்கயிறு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன, அரணாக்கயிறு கட்டல, நீங்க எல்லாம் பிணத்துக்கு சமந்தான். நீங்க வேற எந்த வேலைனாலும் கட்டி பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையில நான் சொன்னது உண்மையா அப்படின்னு நடைமுறையில பாருங்க. சரிங்களா? அரணாக்கயிறு இருந்தா மட்டும்தான் அவன் மனுஷன், இல்லைன்னா அது பணம் தான். அப்புறம் நீ பணமா இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு எங்கேருந்து வெற்றி கிடைக்கும்? சரிங்களா? இதுதான் உண்மை. அதே மாதிரி பெண்கள் வந்து என்ன பயன்படுத்தினா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்ப பெண்களும் சில பேர் போட்டுக்கிறாங்க, கருங்காலி மாலை போட்டுக்கிறாங்க, ருத்ராட்சரம் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்ப பெண்கள் நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னா மஞ்சள் கயிறு தான் கம்பல்சரி. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, மஞ்சள் கயிறு ஒண்ணு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படி நிவர்த்தி போகும். இதை உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாம். அதாவது ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப வறுமை. அவங்க கோவில்ல போய் வேண்டதெல்லாம் வைக்கிறாங்க, பிரச்சனையும் சரியா போயிருது. ஆனா அந்த ராஜாக்கள் வந்து இருக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் வேண்டுதல், பணம், காசு, பொண்ணு, பொருள், சொத்து எல்லாத்தையும் வச்சிடறாங்க. ஆனா அப்ப கூட அந்த தெய்வம் ஏத்துக்கவே இல்லை. சரிங்களா? இது சரித்திரத்துல உள்ளதா, துலாபாரத்துல நீங்க பாருங்க, துலாபாரம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அம்மா எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு. என்னோட உயிருக்கு மேலான ஒரு பொருள் என்னன்னா மஞ்சள் கயிறு தான். அப்ப அந்த மஞ்சள் கயிறை திருமாங்கலத்தோட எடுத்து துலாபாரத்துல வச்சதுமே அந்த துலாபாரம் நேரடியா வந்துச்சு. இதை விட வேற ஏதாவது சக்தி வேணுமா, ஆதாரம் வேணுமா? அப்ப ஆண்களுக்கு அரணா கயிறும் பெண்களுக்கு மஞ்சள் கயிறும் போட்டு நீங்க உங்க வாழ்க்கையில வழிநடத்தி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நன்றி. நீங்க சொன்ன கருத்துக்களும் விளக்கங்களும் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு ஆணுக்கும் அரணா கயிறும் பெண்களுக்கும் மஞ்சள் கயிறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா விஷயமா இருக்குது. இந்த கருத்தை எங்களுக்கு சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிங்க. அனைவருக்கும் நன்றிங்க. இதை நான் சொல்லுங்க, என்னோட குருநாதர் தான் சொல்லி கொடுத்தாரு. முதல்ல அவருக்கு தான் நன்றி.